டிஎன்ஏ கவுன்சிலிங் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் ரவுண்ட் 1ஓட வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜென்ரலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 7.5ல் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒரு காலேஜ்லேயும் ஒரு கம்யூனிட்டிலையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன காலேஜ் எந்த ஆர்டரில் வைக்கணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா டாப் காலேஜ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். அதே போல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா நம்ம அதர் கம்யூனிட்டி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜில் வேக்கன்சி இருக்குன்றத ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து காலேஜஸ் அப்படியே வச்சுட்டு வாங்க. டிஎன்ஏ சம்மந்தமாக ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லை வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக பண்ணுங்கள். மோர் சாய்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். உங்களுக்கு என்னென்ன கல்லூரிலாம் கிடைக்கவே கிடைக்காதோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு வைங்க. போன வருஷம் உங்களுடைய கட் ஆஃபுக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்கு எந்த கல்லூரி கிடைச்சதோ அதை வைங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கிடைக்கிற கல்லூரி கீழே வந்து பாசிபிளாக வச்சுங்க. அப்போ தான் நாட்டு லாட்டுன்னு வராது. ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த ரவுண்ட்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் கிடச்சிரும். ஸோ டிஎன்ஏ சம்மந்தம்